கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சங்கு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா எடுக்கவே பார்த்தீங்கன்னா போயிடும். ஆக்சுவலி கைஸ் இது எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெவல் 7 லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கைஸ் லெவல்த் ஹார்ட் தேவைப்படும், டிமானிக் விஸ்ப், அப்புறம் வேம்பியர் ஃபேங்ஸ், அப்புறம் டார்க் ஃப்ராக்மெண்ட் தெரியும் இருக்கணும். லிவேத்தன் ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவி ஹண்ட் பண்ணியாகும். டார்க் ஃப்ராக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் பியர்டை பார்த்தீங்கன்னா அடிச்சாகணும். அதுவே டிமானிக் விஸ்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாண்டட் கேஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டருக்குள்ளே ஒருத்தர் இருப்பான் ஓகேவா, அவனை அடித்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதாவது என்பிசிஸ் ரேராக கிடைக்கும். அப்புறம் வேம்பியர் ஃபேங் பார்த்தீங்கன்னா கிரேவியர்ட் ஷிஃப்ட்டில் வேம்பியர்னு பேர் வச்சு ஒருத்தர் இருப்பான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சங்கன் ஹார்ட்டோட ஒரு சின்ன ஷோ கேஸை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஆக்சுவலி என்னடா ஃபஸ்ட் மூவ் ஒன்றுமே புரியாத மாதிரி போட்டேன்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலி அதை விட்டுருங்க, இப்போ நான் தெளிவாக பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் மூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ரீஜென்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம M1 பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா M1 பார்த்தாலே தெரியும். சம்திங் 2000 சம்திங் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா போகுது. ஃபஸ்ட் அட்டாக்கு ஒரு முழு காம்போ போட்டால், அதாவது அந்த ஃபுல் அட்டாக் முடிஞ்சுன்னா எவ்வளோ போகுது, எவ்வளோடா, ஓகே 6 அரௌண்ட் 7000 கிட்ட பார்த்தீங்கன்னா போகுது. சங்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பின்னாடி போய் இது பண்ணால் அடி விழுகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் அட்டாக் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரீஜென்ரேஷன் ஆகும். 25% லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆகும். லைஃப் ஸ்டைலாக ரீஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, செகண்ட் இது பார்த்தீங்கன்னா கையில் டீரெக்ஸ் மாதிரி வச்சுட்டு இது பண்ணால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் டைப் ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஒரு M1 மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பிவிபிக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஆக்சுவலி எனக்கு சங்கு நாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச ஆட்டுன்னு கூட சொல்லலாம். ரீஜென்ரேஷன் இருக்குது, அது இது ஓகேவா, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னோன்னே நல்லா இருந்துச்சு. எல்லா அட்டாக்கும் ரீஜென்ரேஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே, செகண்ட் அட்டாக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் அட்டாக் பார்ப்போம். தேர்ட் அட்டாக் நானே யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, இப்போ தான் ஜஸ்ட் மாஸ்டர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே வந்தேன். ஓகேவா, நடுவில் என்ன ஷார்ட் கேங்கர்லாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஓ மை, என்னடா இது அட்டாக் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்ட்ராவும் ஒரு ஃப்ளேம் மாதிரி வருது. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நைஸ் அட்டாக். ஓகே, எனக்கு திரும்பி ரீஜென்ரேஷன் ஆகட்டும். இதுக்கும் என்ன லைஃப் ஸ்டைல் பவர் இருக்கான்னு தெரில. தேர்ட் அட்டாக்கை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரில. ஓகே, ரீஜென்ரேஷன்லாம் இல்லை, ஆனால் அட்டாக் பரவாயில்ல, செமையாக இருக்குது. அந்த ஃபயர் அண்ட் ஃப்ளேம்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் 1K டேமேஜ் கிட்ட தருதுன்னு நினைக்கிறேன். அரௌண்டாக 6000க்குள்ளே தேர்ட் மூவ் மட்டுமே தருது. ஓகே, செகண்ட் மூவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுதாங்க இதோட சங்கு நாட்டோட ஒரு ஷோகேஸ், அவ்வளோதான். ஓகேவா, 3 மூவு M1, ஆனால் அந்த 3 மூவ் தரமாக இருக்குது. ஆக்சுவலி ப்ரோ நிறைய மூவ் தந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி கைஸ் அப்படி தந்தால் இந்த ஆர்ட்டு கொடுக்கும். வெயிட் அ மொமெண்ட் கைஸ், நான் சும்மா போட்டது எங்கே போய் வெடிக்குது, யார் மேலே டேமேஜ் பண்ணிச்சு? ஓ, இங்கே இருக்கலாம் டேமேஜ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். அப்போ இங்கேருந்து அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இப்போ எனக்கு நேரம் ஒருத்தர் நின்றுருக்கான் பாருங்க, அவனுக்கு போட்டு பார்ப்போம். ஓகே, இங்கேருந்து போடுறேன். அதுவும் அவனுக்கு ஏம் பண்ணலாம், ரேண்டமாக இதுவே பார்த்தீங்கன்னா போயிடுது. இந்த ஃபயர் அட்டாக்கா இல்லை என்னென்னு புரியல. ஓகேவா, ஆனால் போயிடுது கைஸ். அவனுக்கு தெரியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதோட ரேஞ்ச் அப்போ தேர்ட் அட்டாக் செம்ம அட்டாக்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட போயிடுது ஃபுல் மூடாக. சரி விடுங்க, நமக்கு கிட்ஸ்ட்ரைனுக்கும் நமக்கும் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவன் கையில் பிடிச்சா அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, அந்த டீமில் கையில் பிடிச்சிருக்கான், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்பைடர்மேன் மாதிரி வேறு நிற்கிறான். ஓகே, நானும் திருப்பி காட்டலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் ஃபோனில் காட்ட முடியல. பீசனை மட்டும் காட்டிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. செகண்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே 2 கையும் மேலே தூக்கிட்டு கையில் வுல்வெரின் கிளாஸ் மாதிரி வந்துடுது. தேர்ட் அட்டாக் தான் கைஸ், எஃபெக்டே செம்ம சூப்பராக இருக்குது. கையில் அந்த போர் அட்டாக்கும் செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கு ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, சிலதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே காமிச்சிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.